வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நான் நல்லா இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, ஒரே ஒரு ஃபாலோ மட்டும் தட்டி விட்டுக்கோங்க. காலையில எந்திச்சோனே என்னன்னு தெர்ல, உடம்புல ஒரே சீறிச்சு. ஏதாவது ஒண்ணு சுத்தம் பண்ணி ஆவணுன்ட்டு, எங்க அம்மா அதுக்குள்ள ஹோமுக்கு போலான்னு கூப்ட்டாங்க. ஒரே நிமிஷம் இருங்கன்ட்டு ரோஸ்மேரி வாட்டர் தலையில போட்டு ஒரு எனர்ஜில முன்னாடி ரூம் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டேன். அது ஒரு ஷார்ட்டா எடுத்து வச்சிருக்கேன். அடுத்த ஒரு வீடியோல ஃபிஷ் கன்டென்ட்டோட வரும். வெயிட் பண்ணுங்க. இவ்ளோ சொங்கியாட்டம் நடந்து வர்றது எங்கன்னா, குளிக்க தான் போறேன். அப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு ஒர்க் அவுட்டே பண்ணாம என் பாடிய பார்த்தேன். அவ்ளோ அழகா இருந்துச்சு. அதுக்கு தான் அப்படி ஒரு சிரிப்பு. அப்புறம் சொக்காவ மாத்திட்டு எப்பயும் போல ஹோமுக்கும் கிளம்பியாச்சு. என் தம்பி வீடியோக்குள்ளலாம் வரமாட்டானாமா. அவனுக்கு தெரியாம அப்படி இப்படின்னு வீடியோ போடுறதையும் சும்மா சும்மா திட்டிட்டு இருப்பான். ஏன்டா போட்டேன்னு. அப்புறம் ஹோமுக்கு போய் பார்த்தா, நம்ம காலையில கிசாவான சாப்பாடு இருந்துச்சு. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஹோமுக்கு சில பொருள்லாம் வாங்கிட்டு வரணுங்கிறனால, அத போய் வாங்கிட்டு வந்துட்டு, நானும் என் தம்பியும் நடராஜ் சர்வீஸ் போட்டு கல்பனா தியேட்டர்ல கருப்பு படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணியாச்சு. ஆல்ரெடி போறத ஒரு ஷார்ட்ஸ் போட்டு விட்டுருப்பேன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க போய் பார்த்துருந்தா படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க தியேட்டர்ல எதுவும் சாப்பிடல. இன் டைம் சாப்பிடல. ஏன்னா காசு ரொம்ப அதிகமா போகுது. அதனால எங்க அப்பாவ கூப்பிட்டு நாங்க ஒரு பேக்கரிக்கு போய் அங்க போய் சாப்பிட வேண்டியதெல்லாம் வயிறு நிறையா சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்களும் தியேட்டருக்குலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு போயிடலான்ட்டு வீட்டுக்கு போய் அங்க கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணலாமேன்ட்டு ஒரு ஐடியா வந்து மொட்டை மாடிக்கு போய் பார்த்தா இவ்ளோ இடம் இருந்துச்சு. அதுல சரி நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு போயிட்டேன். அங்க ஒரு கம்பி இருந்தனால தொங்கி பார்த்தேன். கிடுக் 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 கிடுக்குன்னு எங்கேயோ சவுண்ட் கேட்டனால அப்படியே கிசாவா விட்டுட்டேன். அப்புறம் இப்ப ரீசென்ட்டா வந்துட்டு இருக்கிற புஷ் அப்ஸ் ஒரு 20 போட்டேன். சிட் அப்ஸ் ஒரு 20 போட்டேன். அதுக்கப்புறம் இந்த மவுண்டைன் இது ஒரு 50 என்னமோ ஸ்டெப் டடக் டடக்குன்னு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாரி டயர்ட் ஆச்சு. வந்து இயற்கைய கொஞ்சம் ரசிச்சுட்டு இருந்தேன். அதுவும் மொட்டை மாடியில. அதுக்கப்புறம் புல் அப்க்காக கொஞ்சம் இடம் தேடிட்டு இருந்தேன். இந்த கம்பி தான் நமக்கு செட் ஆவலயே! ஏதோ ஒண்ணு நடக்குன்ற ஒரு நம்பிக்கையோட ஒரு சிட்டிங் ஒண்ணு போட்டேன். அங்க பார்த்தா ஒரு நல்ல செவுராட்டம் ஒண்ணு இருந்துச்சு. சரி இதுல கொஞ்சம் புஷ் அப்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம்ன்னு இதுல ஒரு 20 போட்டேன். செம ஒர்த்தா இருந்துச்சு. ஒரு மாரி கையெல்லாம் நல்லா கிடுகிடுன்னு இருந்துச்சு. ஓகேடா நவீனு புடுங்கின வரைக்கும் போதுன்ட்டு கீழ இறங்கி போயிட்டு கொஞ்சோண்டு தூங்கலான்ட்டு சார்ஜர போட்டு தூங்குனேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் எந்திரிச்சு ஹோமுக்கு போயாச்சு. எங்க நைனா வேற ஒரு சின்ன வேலையா இருக்கு வரையான்னாரு. சரின்ட்டு அவர் கூட வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சு. அங்க ஒரு ஸ்டுடியோல ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சது நான் இத்துணூண்டு காட்டுறேன். அத வச்சு கண்டுபிடிக்க முடியுதான்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நைட்டு போல சாப்பாடு சாப்பிட்டு என் தம்பியோட சைக்கிள எடுத்துட்டு ஒரு 10 ரவுண்ட் என்னமோ போனேன். அது எவ்வளோ கிலோமீட்டர் போனேன், எவ்வளோ ஸ்பீடு அந்த மாரிலாம் ஒரு சின்ன ஒரு ஆப் வச்சு பார்த்தேன். ஒரு என்ஜாயா இருந்துச்சு. நடந்தெல்லாம் வீட்டுக்கு வரல. சும்மா நடந்து பார்த்தேன். அப்புறம் முன்னாடி தோனி போறாரு பார்த்தீங்களா? பின்னாடி நாங்களும் வந்தாச்சு. டாடா!